நல்ல சூப்பரான சிக்கன் குழம்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு ரெசிபியை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு, இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 முழு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் சேர்க்கலைங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. குக்கரை சூடுபடுத்திட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதில் பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதையும் கலந்து விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். அந்த அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட நம்ம எல்லாமே பச்சைதாக சேர்த்ததுனால அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கருகாமல் இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா எல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் சிக்கன் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறாங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மறுபடிக்கும் கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாங்க. சீக்கிரமாக வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடும். அந்தளவுக்கு சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா, சிக்கன்னு எல்லாமே நல்லா கலந்து வர்ற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ ஃபைனலாக லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை வந்து அப்படியே சிம் பண்ணிட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணி நம்ம கொதிக்க வச்சோம்னா குழம்பு நல்லா திக்காகி வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுலாங்க. நல்ல கம்மன்னு மணக்க சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து மறுபடிக்கும் ஆன் பண்ணிட்டு குக்கரோட லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா குழம்பு இன்னுமே திக்காகிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.